அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது காஷ்மீர் தாக்குதல். கற்பனையிலும் நினைக்க முடியாத பதிலடியை இந்தியா கொடுக்கும் என பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். அதை முன்வைத்தே நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். என்ன செய்ய போகிறார் மோடி, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வலதுசாரி ஆதரவாளர் திரு குமார் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில்வேல். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் TN ரகு அவர்கள் இணைய இருக்கிறார். லெப்டினன்ட் கர்னல் திரு கணேசன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவர்களையும் வரவேற்று இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். குமார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத பதிலடியை இந்தியா கொடுக்கும். இந்த தாக்குதலில் ஈடுபட்டு இருப்பவர்கள், இந்த சதிக்கு பின்னணியில் இருப்பவர்கள், அவர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத பதிலடி இருக்கும், தண்டனை இருக்கும் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறார். என்ன செய்வார்? அவர் மனதில் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கமும் ஒரு கோபமும் ஒரு வருத்தமும் ஒரு வேதனையும் இருந்தால் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். சுற்றுலா பயணிகள் யார் யாரோ எந்தெந்த மாநிலத்திலும், இந்தியாவிலேருந்து பல மாநிலங்கள்லேருந்து, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கூட வந்திருக்காங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்திருக்கிறார்கள். திடீரென்று அந்த இடத்தில் அது சிம்லா சுவிட்சர்லாந்துக்கு இணையான ஒரு இடம், ரொம்ப ரொம்ப ரம்மியமான ஒரு இடம். அந்த இடத்துல அந்த அடர்ந்த மரங்கள்லேருந்து ஒரு 6 பேர் வந்து சுற்றுலா பயணிகளை, அப்பாவி பயணிகளை, பெண்களை ஒதுக்கி விட்டு ஆண்களை சுட்டு, குறிப்பாக ஒருத்தரை நீ என்ன இந்துவா முஸ்லீமா தெரிந்து கொண்டு ட்ரெஸ்ஸை கலத்த சொல்லி சுட்டு, இந்த ஒரு பெரிய உலகத்தில் இப்படி ஒரு சம்பவம், இவ்வளவு மனிதாபிமானிமற்ற ஒரு செயல், ஒரு ஹியூமன் பீயிங்கே இல்லாத ஒரு கொடிய மிருகத்துக்கு இருக்கக்கூடிய குணத்தை கையாண்டு இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. அப்போது இதில் இதுக்கு தக்க நடவடிக்கை, இதுக்கு பாகிஸ்தானிலிருந்து இதற்கான உதவிகள் அத்தனையும் செய்யப்பட்டிருக்கிறதாக பிலிமினரி தகவல் தெரிவிக்கிறது. அடிப்படையாக அதுக்குரிய தளங்களெல்லாம் அமைக்கப்பட்டது. ஏற்கனவே 4-5 நாளைக்கு முன்னால் பேசுனது இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் இதில் நேரடியாக இதை இதில் அந்த காலத்தில் 47 காஷ்மீரில் தாக்குதல் நடத்தினது போல், பதானியர்களை வச்சு தாக்குதல் நடத்துறது போல் இந்த தீவிரவாதிகளை வைத்து காஷ்மீரினுடைய வளர்ச்சியை பிடிக்காமல், அது இப்போ நீங்கள் நம்ம டிவிலெல்லாம் பார்த்துருக்கோம், எவ்வளவு கூட்டங்கள் வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது என்றது நம்ம பார்க்க முடிகிறது. அவ்வளவு ஒரு இதை பொறாமப்பட்டு, அதே போல் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் உள்ளவங்க கூட இதை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு, ஆஹா அங்கே இப்படி ஆகிட்டுதே, நம்ம இப்படி கஷ்டப்படுறோமேங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை சமீப காலமாக. இப்போ நீங்கள் சொல்வது இந்த தாக்குதல், இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிற தீவிரவாத அமைப்பு, அதற்கு பின்னணியில் இருக்கிற பாகிஸ்தான், அவங்களுக்கான பதிலடியாக இருக்க போகுது. அவங்களுக்கான பதிலடி முதல்ல இப்போ ஆப்ரேஷன் இப்போ எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கூட இன்னொரு பகுதியில் தீவிரவாதி நம்ம சோல்ஜர் ஒருத்தரை கொண்டு இருக்கார். இன்னைக்கு நடந்த சம்பவம். அதன் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடந்து கொண்டு இருக்கிறது. உதயம்பூரில் நம்மளுடைய இராணுவ சிப்பாய் ஒருத்தர் கைது, இராணுவ உடை இல்லாமல் மஃப்டியில் போயிருக்காரு. அவங்க பார்டரில் போய் அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நோக்கி இந்த இது போய் கொண்டிருக்கிறது. இந்தியா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க என்னென்ன நடவடிக்கையோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறது. ஏவுகணைகள்லேருந்து எல்லா நம்முடைய இராணுவ தளவாடங்கள் எல்லாம் பார்டரில் ஒதுக்கியாச்சு, அவங்களும் ஒதுக்கியிருக்காங்க. அது எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட இப்ப நீங்க சொல்வது ஒரு யுத்தத்துக்கு தயாராவது போல அது ஆரம்பித்தால் அது எப்படி போகும் என்று நம்ம இப்பொழுது கணிக்க முடியாது, நாம அதை சொல்லவும் கூடாது. ஆனால் எதற்கும் தயாரான ஒரு நிலையை பிரதமர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நேற்று கேபினெட் மீட்டிங், உள்ள இருக்கிற முக்கியமான அமைச்சர்களோட மீட்டிங், அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆகையினால இதற்கு உலக நாடுகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும், சைனாவை தவிர பாக்கி எல்லா நாடுகளும் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறது. சைனா கூட நேற்று வருத்தம் தெரிவித்திருந்தது. இல்லை, இப்போ ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது அப்படின்னா அதை கண்டிப்பது, அந்த தீவிரவாத செயலை கண்டிப்பது என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு நம்ம பாகிஸ்தானை முன்வைத்து அந்த நாடு தான் இதற்கு காரணம் அப்படின்னு அதற்கு எதிரான காய்கள் நகர்த்துறப்ப
அதுக்கு எல்லா சர்வதேச உலகம் ஒத்துக்கணும். நம்ம முதல்ல அதற்கான அதுக்கு அவங்க எல்லாருமே பிலிமினரியா எல்லாரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அது எல்லாமே செய்வாங்க. ஆமா, அது தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த பாகிஸ்தானுடைய பின்னணியை பற்றி உலகத்துக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா நாட்டுக்கும் தெரியும். தீவிரவாதத்தை அவங்க எப்படியெல்லாம் அரங்கேற்றம் பண்ணுவாங்கங்கிறது தெரியும். எல்லா நாட்டுக்கும் அனுபவம் இருக்குது. அமெரிக்கா உட்பட பிரிட்டன் உட்பட எல்லா நாட்டுக்கும் மறைமுகமாக அவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்பது இருக்குது. இப்போ ஒசாமா பின் லேடன் அவரு விஷயத்துல இருந்து நிறைய அமெரிக்கா பார்வையிலிருந்து நான் முதல் கட்ட கருத்தா இப்படி எடுத்துக்கிறேன். இதற்கு பின்னணியில் இருக்கிற பாகிஸ்தான், இப்ப பிரதமரும் இந்த சதி திட்டத்திற்கு பின்னணியில் உள்ளவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்கு. கடுமையான எதிர் நடவடிக்கை, கடுமையான அது ரெண்டு வகையா இருக்கும். ஒன்று சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா அல்லது வேற வகையான அவங்களெல்லாம் அந்த தீவிரவாத குழுக்களை 242 250 குழுக்கள் அங்கே இருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. 42 முகாம்கள் இருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. 256 பேர் அதில் தலையிட்டிருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா தீவிரவாத முகாம்கள் மீது குண்டு வீசின மாதிரி கூட அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதை தாண்டி வேற ரூபத்தில் வந்ததுனாக்கா அதையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருந்துகிட்டு இருக்கு. இந்திய ராணுவமும் முப்படையும் தயாரா இருக்கு, யுத்தத்துக்கு கூட தயாரா இருக்கு. நாட்டோட கௌரவ பிரச்சனை இல்லை சார். ஓகே திரு செந்தில், இந்த காஷ்மீர் தாக்குதல்ல நிறைய கோணங்கள் இருக்கு. உளவுத்துறை தோற்று போய்விட்டதா விமர்சனங்கள் இருக்கு. உண்மையில் இது தீவிரவாத குழு மட்டும்தானா, இல்லை அதுக்கு பாகிஸ்தான் பின்னணியில் இருக்கா, அந்த விமர்சனங்கள்லாம் இருக்கு. ஆனால் பிரதமர் சொல்லியிருப்பது உலகமே கண்டிக்கிறாங்க. பிரதமரும் கண்டித்து விட்டு, இந்த செயலை கண்டித்து விட்டு அவர் சொல்வது கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ பரஸ்பரமா ரெண்டு நாடுகளும் இந்தியா பாகிஸ்தான் தடைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பிரதமரின் பேச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்கள். இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத எதிர்விளைவுகளை சந்திப்பார்கள் என்று சொன்ன நம்முடைய பிரதமருடைய கூற்றை நான் பாராட்டுகிறேன், வழிமொழிகிறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு இந்தியனும் இந்த நேரத்தில் நம்ம நம்முடைய பிரதமரோடு நிற்க வேண்டும். அதில் எனக்கு ஒரு துளி கூட மாற்று கருத்து கிடையாது. இறந்து போனவர்களுக்காக நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். அதே சமயத்தில் இது என்னுடைய நாட்டிற்கு அண்டை நாட்டால் ஏதேனும் ஒரு சிக்கல் வரும் என்றால் நான் அரசியல் கடந்து, சாதி கடந்து, மதம் கடந்து என்னுடைய நாட்டின் பக்கம் நிற்க வேண்டிய கடமை. அதே நேரத்தில் இதை ஒரு மலினமான அரசியல் உத்தியாக ஒரு சிலர் பயன்படுத்துவது அப்படிங்கிறது மிகுந்த வேதனையும் ரொம்ப வருத்தத்தையும் தருகிறது, கண்டிக்கத்தக்க நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் மாண்டு போன இந்தியர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி என்பது பொருத்தமானதாக இருக்குமா, மாண்டு போன ஹிந்துக்களுக்கு என்று சொல்வது பொருத்தமானதாக இருக்குமா என்பதை நான் அறிவார்ந்த இந்த அவை மூலமாக நாட்டு மக்களுக்கு மிகுந்த கனத்த இதயத்தோடு வைக்கிறேன். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட் விஜயன். ரொம்ப நிதானமாக ஆழமாக இருக்கிற பிரச்சனைகளை உரையாடுவார்கள் எல்லா சபையில் இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் சில கருத்துக்களை பேசுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் இன்றைக்கு இறந்து போன ஹிந்துக்களுக்கு கண்ணீர் அஞ்சலி என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கிருந்து வந்த நண்பர்கள் சொல்வது என்ன? எங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக அங்கிருந்த சையது ஹுசேன் ஷா என்ற ஒரு இஸ்லாமிய இளைஞன், குதிரை ஓட்டும் இளைஞன், தீவிரவாதிகளோடு சண்டை போட்டு அவன் உயிரை நீத்தான் அப்படிங்கிறாங்க. அவன் இந்தியன் இல்லையா? அவனுக்காக நம்ம கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டாமா? சண்டை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமா, ஹிந்துவுக்கும் முஸ்லீமுக்கா? இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்தியாவின் பக்கம் நின்று பாகிஸ்தானுக்கு எதிராக போரிடும். ஆனால் பக்கத்து வீட்டு பாயை இங்கே எதிரியாக காட்ட வேண்டிய அவசியமும் தேவையும் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற வேதனையை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமான செய்தி விஜயன். இதே அரங்கில் நாம் ஒரு உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை பற்றி பேசியிருக்கிறோம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சிக்கல்களை பற்றி பேசியிருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் நம்ம எப்படி உரையாடி இருக்கிறோம், அல்லது வந்திருக்கக்கூடிய என் நெஞ்சிற்கினிய நண்பர் மரியாதைக்குரிய குமார் உள்ளிட்ட தோழர்கள் அதை எவ்வாறு அணுகுவார்கள்? இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும், காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். எஸ், அதுதான் சரியான வாதமும் கூட. அப்படித்தானே வாதம் வைக்க முடியும். ஏன்னா அவர் தான் காவல்துறையை வைத்திருக்கிறார், அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லோரும் என்ன வாதத்தை வைக்கணும்? யாராவது அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்க முடியுதா? உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும், பிரதமர் பொறுப்பேற்க வேண்டும் என்று யாரேனும் சொன்னால் அவர்களை தேச விரோதி என்கிறோம். இது தேச விரோத கருத்தா? என் நாட்டின் பிரதமர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்பது தேச விரோதமாகி விடுமா? ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன். ஒரே ஒரு கருத்து விஜயன். கோவையில ஒரு கார் குண்டு வெடிப்பு, சிலிண்டர் குண்டு வெடிக்கிறது.
அந்த தருணத்துல இன்றைக்கு அரசியலாக்க வேண்டிய அவசியம் இல்லை நண்பர் செந்தில் அவர்களுக்கு. இல்ல சார் நான் அரசியல் ஆக்கல சார். நான் அரசியல் இன்னைக்கு துக்க வீடு மாதிரி நம்முடைய நாடு இன்னைக்கு துக்க வீடு மாதிரி நம்ம பார்க்கணும். தயவு செய்து சார் இல்ல சார் 20 நான் அப்படினா அது இந்த 10 நாள் கழிச்சு நீங்க சொல்லுங்க. முழு விசாரணை எல்லாம் தெரிந்து வரும். இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன். இல்ல செந்தில் நான் அமைதியா பேசுறேன். ஒரு பாயிண்ட் என்னன்னா இல்ல ஒரு வார்த்தை விஜயன் ஒரு வார்த்தை இல்ல விஜயன் ஒரு வார்த்தை ப்ளீஸ் வித் யுவர் பெர்மிஷன் நீங்க இது பயங்கரவாத தாக்குதல், இந்த நேரத்தில் இதை பேசக்கூடாதுன்னு குமார் சொல்லுகிறார். நான் அவர் கருத்துல முழுமையா உடன்படுறேன், நண்பரை மதிக்கிறேன். ஆனால் நீங்க ஒண்ணு பாருங்க, கோயம்புத்தூர்ல அந்த கார் சிலிண்டர் குண்டு வெடிக்கிறது. அடுத்த நிமிடம் அண்ணாமலை சொன்ன வார்த்தை, இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்றார். ஒரு உயிர் பலியாக இருந்தாலும் இந்த ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறார். அன்னைக்கு அது அரசியலாக்குனது யாரு? மாநில அரசினுடைய பொறுப்பு அதுக்கு எவ்வளவு இருக்குதோ அதே அளவுக்கு ஒன்றிய அரசுக்கு அதுக்கு பொறுப்பு இருக்குதா இல்லையா? அந்நிய நாட்டு சதி, நாங்க அந்நிய நாட்டு சதியாக இருந்தாலும் அந்நிய நாட்டு சதியை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு அதிகம் இருக்கிறதா, ஒன்றிய அரசுக்கு அதிகம் இருக்கிறதா? அன்றைக்கு நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? நான் அரசியலே பேச விரும்பலங்க. எப்ப இது நான் ஒண்ணு இல்லங்க, நான் இதுல ஒரு பாயிண்ட் சொல்லலாமா? இல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு இப்படி ஒரு தாக்குதல், கொடூர தாக்குதல் இருக்கிற போது ஆளும் அரசுகளின் மீது கேள்வி அப்படின்றது அது ஒரு புறம் இருக்கும். அந்த விமர்சனங்கள், அதற்கான பதில்கள், உளவுத்துறை என்ன ஆச்சு, அது ஒரு கோணத்துல இருக்கிறது. நீங்க பிரதமர் அவர்களுடைய பேச்சு, மத்திய அரசின் அண்மைகால செயல்பாடுகள், தொடர்ந்து அவங்க வெளிப்படையாக பாகிஸ்தானை முன்னிறுத்தி தொடர் தடைகள் இருக்கு. எதிர்முகாமில் இருந்து பாகிஸ்தான் அப்படி இல்ல, நீங்க ஒரு அறிவிக்கப்படாத போரையே நீங்க நிகழ்த்திட்டீங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இதற்குள் இந்த இந்த இஷ்யூவை எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசின் செயல்பாடுகள் எதை நோக்கி போறதா நீங்க பாக்குறீங்க? பாகிஸ்தானினுடைய கருத்தை நாம எந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது விஜயன். பாகிஸ்தான் இந்தியாவினுடைய வளர்ச்சியை என்றைக்கு விரும்பி இருக்கிறது? அது ஒருபோதும் விரும்பியதில்லை. எல்லையில வந்து அது பதட்டத்தை ஏற்படுத்ததான் விரும்பும். அதனால நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஒரு முறை பேசுறப்ப உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல செந்தில் குமார், நீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுறப்ப கை தட்டிட்டு இருக்கிறார். நான் சொல்றேன், ஆமோதிக்கிறார் கை தட்டி. சொந்த நாட்டினுடைய மக்கள் செத்து மாண்டு மடிந்த, ஆனால் மாண்டு மடிந்த மக்களுக்காக நான் பேச தொடங்கியவுடன் கோவப்படுறார் நண்பர். எனக்கு அதான் வேதனையா இருக்குது. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை விஜயன், மரியாதைக்குரிய நம்முடைய இன்றைய பிரதமர் அவர்கள் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் சொன்ன வார்த்தையை நாங்க சொல்லலாம் இல்லையா? அது ஒன்றும் தப்பு இல்லையா? அவர் சொன்னது சொல்லலாம் இல்லையா? அவர் சொன்ன வார்த்தை, டெல்லி பலவீனமாக இருக்கிறது, எனவே எல்லை பலவீனமாக இருக்கிறது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அவர் பயன்படுத்திய வார்த்தை, எல்லையில பிரச்சனை இல்ல, டெல்லியில் பிரச்சனை, டெல்லி மாற்றப்பட்டால் எல்லை சரியாகும் என்று சொன்னார். அது அரசியல் இல்லையா? அந்த வார்த்தையை இன்னைக்கு அப்படியே தூக்கி பொருத்தலாமா இல்லையா? பொருத்தினாலே கோவம் வந்துருதே. 130 பேர் இதுவரைக்கும் மொத்தமா இறந்திருக்கிறாங்க மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு, தெரியுமா? யூரியில, புல்வாமால, பதான்கோட்ல. ஒவ்வொரு முறையும் இதை பத்தி பேசாதீங்க, அரசியலாக்காதீங்க, இதை பேசவே செய்யாதீங்க, இதையும் பேசுறீங்க, ஐயோன்னு எல்லாரும் எப்பதாங்க நாங்க பேசுறது? எங்க நாட்டு, நம்ம நாட்டு மக்கள் தானே, நம்ம நாட்டு மக்கள் தானே செத்துக்கிட்டு இருக்காங்க, அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்களே. நம்முடைய எல்லை சாமிகள், நம்முடைய எல்லை காக்கும் சாமிகள், சிஆர்பிஎஃப் வீரர்கள் மாண்டு மடிந்த போது எழுந்த விமர்சனங்களை பத்தி பேச கூட இங்க யாருக்கும் பயமா இருக்குது. எவ்வளவு பெரிய பேசலாம். நான் என்ன சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன் விஜயன், நான் இல்ல ஒரே ஒரு வார்த்தை தான் விஜயன், ஒரே வார்த்தை. நான் கேள்வி எழுப்புவது என்பது ஆளும் அரசை நோக்கி. அது இன்னைக்கு பாஜக, நேத்து காங்கிரஸ், நாளைக்கு வேற யாரோ. ஆளும் அரசு பொறுப்பேற்க வேண்டும். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா ஆளும் அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஒன்றிய. ஆனா இங்க மட்டும் ஒரு வினோதம் இருக்குது. நீங்க வந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருந்தா அதுக்கு காங்கிரஸ் பொறுப்பெடுத்துக்கணும். பாஜக ஆட்சி காலமாக இருந்தா அதை பத்தி பேசவே கூடாது, நீ தேச விரோதி. இந்த நகர்வு ரொம்ப ஆபத்தான நகர்வு. அதை மட்டும் நான் வந்து இங்க சொல்லிக்கிற விரும்புறேன். பேசலாம். ரகு, இப்போ காஷ்மீர் தாக்குதல் உலக நாடுகளே கண்டிக்கிறதுன்றது வேற, அதற்கு அடுத்த கட்ட நிகழ்வு அப்படின்றது பிரதமர் சொல்ல மிக கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத பதிலடி அப்படின்னா அது என்ன அப்படின்றது. எல்லா ஊடகங்களும் வந்து ஒருவேளை யுத்தத்துக்கு தயாராகிறாங்களா, அது இருக்கு. பரஸ்பரமா தடை உத்தரவுகள்லாம் போயிட்டு இருக்கு. பிரதமரின் பேச்சை நீங்க எப்படி டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்காரு. இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாரோட உணர்ச்சியுமே வந்து ஒரு கொந்தளிப்பு நிலைமையில தான் இருக்குது. அதாவது ஜென்ரலாக நியூஸை கன்சியூம் பண்ணாதவங்க கூட இதை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு பயங்கர கோபத்தையும் ஒரு துக்கத்தையும் உணர முடியுது. ஏன்னா வந்து இந்தியா முழுக்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த விஷயத்தில். பார்த்தீங்கன்னா விக்டிம்ஸே பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, அதுக்கப்புறம் ஈஸ்டில் பெங்காலில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அந்த சோகம் வந்து சொல்லி மாறாது. அது நம்ம ஆழ்ந்த இரங்கல்லாம் சொல்லலாம். ஒரு கணவரை, ஒரு பெற்றோரை, ஒரு அப்பாவை இழந்த குழந்தைக்கெல்லாம் நீங்கள் என்ன ஆறுதல் சொல்லுவீங்க? பக்கத்துல இருந்து பார்த்துருக்காங்க. அந்த ட்ராமாலாம் நினைச்சாலே
நம்மளுக்கே வந்து பேச முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நாட்டுடைய பிரதமர் வந்து இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக பேசுறது வந்து இயல்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயன், இதே மாதிரி இன்சிடென்ட் திரும்ப நடக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய வந்து ஒரு ஆசையாக ஒரு விருப்பமாக இருக்குது. பதிலடி கொடுக்கறது முக்கியம். அதாவது நீங்க இந்த குற்றம் வந்து பாகிஸ்தான் நாட்டின் மீதான பதிலடியா இருக்கணும்ன்றதா இல்ல, பதிலடி அதாவது இந்த குற்றம் இழைத்தவர்களை வந்து நீங்க தண்டிக்கணும், எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு தண்டிக்கணும். இப்ப வந்து நீங்க 26/11 ஈடுபட்டவரை நாங்க அமெரிக்கால இருந்து கொண்டு வந்திருக்கோம் சட்ட போராட்ட வழியா, அது ஒரு பெரிய வெற்றி தானே. ராணா இங்க கொண்டு வந்திருக்கிறோம்ல, அதே மாதிரி இதுலயும் நீங்க வந்து ஒரு சயின்டிஃபிக்கா நீங்க வந்து ப்ரூஃபோட அவங்கள சட்டத்தின் முன்னாடி நிறுத்துறது, அவங்கள தண்டிக்கிறது எதுவாக இருந்தாலும் கரெக்ட் தான், அதை செஞ்சுதான் ஆகணும். பட் என்னோட இது என்னன்னா, என்னுடைய விருப்பம் என்னன்னா, இதே மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாது. இனிமே எந்த நேரத்திலையும் நடக்கக்கூடாது. அதற்கான வழிவகைகளை பார்க்கணும். இப்போ ஒரு அர்ணப் கோஸ்வாமிக்காக இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஒண்ணுமே நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லாத போதே வந்து ஒரு கொந்தளிப்பு நிலைமையில பேசுற ஒரு டிவி ஆங்கர்ஸ், ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, ஒரு சென்சிபிளா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உணர்ச்சியை தூண்டுற வேலை நம்ம அரசாங்கத்துக்கு வந்து கிடையாது. அவங்க வந்து ஒரு நிதானத்தோட தான் முடிவெடுப்பாங்க. ஏன்னா ஒரு நம்மளோட ஒரு 3000 கிலோமீட்டர் பார்டரை வந்து ஷேர் பண்ற ஒரு கண்ட்ரியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எதிராக ரிட்டாலியேட் பண்ண போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஃபுல் ப்ளோன் வாரா வேணும்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சொல்யூஷனா அப்படிங்கிறத திரு மோடி அமித்ஷாலாம் பார்க்கணும். மக்களுடைய உணர்ச்சிக்கும் மக்களுடைய அபிலாஷைகளுக்கும் தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசு கிடையாது. ஆனா அது ஃபேமா இருக்கணும். இறந்தவர்களுடைய அந்த அவங்க இறந்ததற்கான அந்த அவங்களை கொலை செய்தவர்களுக்கான தண்டனை கிடைச்சாகணும். அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அவங்க திரும்ப இந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த இடம் தான் திரு ரகு, எனக்கு உணர்ச்சிகரமான ஒரு சூழல், எல்லாருமே உணர்ச்சிகரமா அதை பகிர்ந்துக்கிறதுல மாற்று இல்லை. ஆனா சில விமர்சனங்கள்ன்றது, நீங்க பாகிஸ்தான் எந்த இடத்துல பிக்ஸ் பண்ணி இவ்வளவு தடைகளை திடீர்னு கொண்டு வந்துட்டீங்களே, பாகிஸ்தான் தான் இதன் பின்னணின்னு உறுதி செய்யப்பட்டதா, இதை சர்வதேச சமூகம் ஏற்குமான்ற கேள்விகள் கரெக்டா நீங்க அந்த ஆரம்பத்திலே சொன்னீங்க. அது இந்த கொலைகளை எல்லாரும் கண்டிப்பாங்க. நீங்க இப்ப பாகிஸ்தானோட ஒரு ஒரு அதிரடியா ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் உலக நாடுகள் வந்து ஏத்துப்பாங்களான்னு தெரியல. இப்போ நீங்க வந்து லாஸ்டிங் சொல்யூஷனுக்கு என்ன வழி, இதே மாதிரி திரும்பவும் அவங்க வந்து பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் வந்து இந்துக்களையும் முஸ்லீம்களையும் தனியா பிரிச்சு அவங்க கொண்டு இருக்காங்கிறத ஒரு இப்போ அவங்க விக்டிம்ஸோட மனைவிகளே சொல்றாங்க. அது நீங்க வந்து இல்ல அது ரூமர் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற அதையும் நீங்க கருத்துல கொள்ளணும். இப்போ வந்து பாகிஸ்தானோட இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான் மாதிரி ஒரு பெரிய எதிரி யாருமே கிடையாது உலகத்துல. 15 கோடிக்கு மேல இங்க முஸ்லீம்ஸ் இருக்கிற ஒரு நாட்டுல இந்த மாதிரி நீங்க வந்து மதத்தின் அடிப்படையில பிரிச்சு ஒருத்தங்களை கொன்றீங்க அப்படின்னா அதை நீங்க அந்த செய்தியை பரப்பணும்னு தானே நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தானோட இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா, அதாவது அது எஸ்டாப்ளிஷ் ஆனதுன்னா எவ்வளவு பெரிய அநியாயம். இப்ப ஏற்கனவே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இங்க நிலவிக்கிட்டு இருக்கு. அவுரங்கசீப் அந்த சிவாஜியோட பையன் படம் வந்தது, இப்ப அந்த வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடியே பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அந்த ஒரு எதிரான மனநிலை இருக்கு. அவங்க இன்னும் வந்து அந்நியப்படுத்தப்பட மாட்டார்கள்ங்கிறதுக்கு என்ன ஒரு கேரண்டி இருக்குது இங்கே உள்ள? அதாவது இந்தியாவில் வந்து அவங்க தன்னுடைய பேட்ரியாட்டிசத்தை திரும்ப 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 ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. இப்ப வந்து இது அதுல அந்த எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆயிருக்கு இந்த இன்சிடென்ட். ரெண்டு விஷயம், அதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்க வேண்டிய கடமையும் இருக்குது இல்ல? ஆமா, இதுல திரு ரகு, இப்ப திரு செந்தில் அவர்கள் சொன்ன இடம்ன்றது, இந்த தாக்குதலை எல்லாருமே கண்டிப்பாங்க, இதுல எந்த அரசியல் உள்நோக்கமும் இருக்கக்கூடாது. ஆனா விமர்சன பூர்வமா இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து உளவுத்துறையினுடைய விஷயத்தை கேள்வி கேட்கறாங்க. அங்கு நிறைய லாப்சஸ் இருந்தது அப்படின்றது. நீங்க இதையெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு உடனடியாக பாகிஸ்தானை எதிர் முகாம்ல நிறுத்தி தொடர் நடவடிக்கை எடுக்கிறீங்க, இது தீர்வு அல்லன்ற விமர்சனம். முதல்ல நீங்க இன்டர்னலா என்ன தவறு நடந்ததுன்றது, அது இந்த விமர்சனத்தை அதையும் நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். அது இப்ப இவங்க வந்து எப்படி நடந்தது, இந்த இன்டெலிஜென்ஸ்ல வந்து என்ன குறைபாடு இருந்ததுங்கிறத பார்க்கணும். நிச்சயமா நீங்க வந்து லோக்கல் பாப்புலேஷனோடையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி தான் இந்த இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுவாங்க. அதுலயும் சில ஓட்டைகள் இருந்திருக்கலாம். ஸோ நீங்க வந்து இதை ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும். இது பாகிஸ்தானை பழி வாங்கணும், ஏதாவது செஞ்சாகணும் அப்படிங்கிறத விட ஒரு லாஸ்டிங் சொல்யூஷனுக்கு என்ன வழி. யுத்தத்திற்கு போவதற்கான முன்னெடுப்பு கூட குமார் சொல்றாரு, அதை நோக்கி கூட நகர வாய்ப்பு. அதெல்லாம் ரொம்ப அன்லைக்லிங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்.
எக்ஸ்ட்ரீம் இப்ப இப்ப பாகிஸ்தான் வந்து இப்ப அவங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை, ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை, அங்க பலூச்சிஸ்தான் ப்ராப்ளம் இருக்குது. கிட்டத்தட்ட திவாலான ஒரு ஒண்ணுமே இல்ல. அந்த அவங்க ஆர்மி சீஃப் பேசுனதெல்லாம் அபத்தம். இப்ப வந்து நீங்க வந்து அந்த இரு நாடுகளை பத்தி பேசுறது, நம்ம வேற கல்ச்சரு, இது வந்து நம்மளுடைய ஒரு அவ்வளவு முக்கியமான பாகம் காஷ்மீர், இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ். அது அவங்களுடைய குறைகளை அவங்களோட பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக செய்யறது. அதுக்காக அப்படியே ரியாக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஷாம் சரண் சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் ஃபாரின் செக்ரட்டரி 2004-06 இருந்தார். அவர் சொல்லியிருக்காரு, இது வந்து நீங்க வந்து எமோஷனலா அணுக வேண்டிய விஷயமே கிடையாது. நடந்த சம்பவம் எல்லாரையும் எமோஷனல் ஆக்கிடுச்சு. எல்லாருமே அதை வந்து கண்டம் பண்ற அளவுக்கு ஒரு கொந்தளிச்சு இருக்கிறாங்க. ஆனால் சொல்யூஷன் வந்து அவ்வளவு எமோஷனலா எடுக்க முடியாது. அது எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். அப்புறம் இந்த காஷ்மீர் இதுல வந்து பாகிஸ்தானை வந்து இன்வால்வ் பண்ணாம எப்படி சால்வ் பண்ணுவீங்க? வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், வேற வழியே கிடையாது. அது இப்ப அவங்க இல்லாம இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குமா? அவங்கள்ட்ட பேசாம அவங்க மனசுல என்ன, வாஜ்பாய் அவர்கள் இருந்தப்ப பெரிய முன்னெடுப்பெல்லாம் இருந்தது, பஸ் எல்லாம் விட்டு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? வேற என்ன முதுகுல குத்திட்டாங்கன்ற விமர்சனம் நம்ம இந்திய தரப்புல இருந்து வச்சாங்க. இப்போ வந்து இல்ல, ஆனால் திரு ரகு, ஒரு இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ராஜ்ய உறவுகள்ன்றது வேற. ஆனா துரிதமா ரெண்டு பக்கம் அவங்க கிட்டத்தட்ட சிம்லா ஒப்பந்தத்தை நாங்க மதிக்க மாட்டோம்ன்ற அளவுக்கு ரெண்டு தரப்பும் இருக்கிறது நாட் a good sign. ஏன்னா நீங்க வந்து அவங்களுடைய ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம, இன்வால்வ்மெண்ட் இல்லாம இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனாலதான் அந்த விஷயம் தெரிஞ்ச டிப்ளமேட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, கோபப்படுறது, கொந்தளிக்கிறது எல்லாம் ஃபைன், நார்மல். அது ஏன்னா அப்ப நீங்க பிரதமரினுடைய பேச்சுன்றது ஒரு எமோஷனலா முதல் கட்டமா பேசி இருக்காருன்றதான் நீங்க சொல்றீங்க. ஆமா ஆமா. ஏன்னா கற்பனையிலும் நினைச்சு பார்க்க முடியாத பதிலடின்றப்பதான் பல. ஏன்னா அவங்க இந்த டூரிஸ்ட் வந்து டார்கெட் பண்றது கொஞ்சம் குறைவு. இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மாஸ் ஸ்கேல்ல பண்ணது இல்ல. ஜெனரலா வந்து அது அவங்க செய்யாதது வந்து இப்ப செஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதை எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ப்ரூஃபோட நீங்க வந்து அவங்கள கான்ஃபிடன்ட் பண்ணணும். அவங்க இப்படி பண்ணிருந்தாங்கன்னா இது உண்மையிலேயே வந்து ஒரு மத துவேஷத்தை வளர்க்கும் விதத்துல இது மாதிரி நாங்க டார்கெட் பண்ணி கொன்னோங்கிறதெல்லாம் உண்மையாச்சுன்னு வச்சுங்களேன். பாகிஸ்தான் மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கண்ட்ரி உலகத்திலேயே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிடும். கணேசன், நீங்க பார்க்கிற போது இப்ப மத்திய அரசின் செயல்பாடுகள் மூலம் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள்லாம் இருக்கு. பலருக்குமே ஒருவேளை யுத்தம் கிட்டத்தட்ட போரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ரகு அவர்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தானின் எதிர்வினை அதை விட, ஏன்னா அவங்க சூழலெல்லாம் நினைச்சு பேசுற மாதிரியும் தெரியல. முதல் கட்ட இதுக்குள்ள இருக்கிற அரசியலெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கலாம் அடுத்து? முதல்ல வந்து நடந்த இன்சிடென்ட், அந்த பயங்கரவாதம், தீவிரவாதம் அப்படிங்கிற பேரில் ஒரு படுகொலை, அதாவது ஒரு மதத்தின் பேரில் அந்த படுகொலை செய்யப்பட்டிருக்குது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதை செஞ்சவங்க யாரு, எடுத்ததுமே பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஈவன் பிரைம் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட்டை தவறாகவே எல்லாருமே சித்தரிக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இதை செஞ்சவங்க யாராக இருந்தாலும், எந்த மண்ணில் இருந்து அவங்க வந்திருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த கோடிக்கு போனாலும் நான் தேடி போய் அவங்களுக்கு பதில் அடிப்பேன் அப்படிங்கிறது தான். அவர் பாகிஸ்தானுங்கிற வார்த்தையவே யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை பாகிஸ்தான் சொல்லாம சொன்னார். எந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்திருக்கலாம், ஆப்கானிஸ்தான் டெரரிஸ்ட். முதல்ல வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நிறைய தடைகளை போட்டாங்க. சார் இருங்க சார், அதான் அதுக்கு தான் வர்றேன். முதல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து நமக்கு உள்ள ஃபர்ஸ்ட் எதிரி யாரு, எதிரி நாடு அப்படிங்கிறது இது நான் சொல்லலை. இதை பாகிஸ்தானோட சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் முனீர் சொல்றாரு ரீசன்ட் பப்ளிக் இதுல. இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் கேனாட் கோ எக்ஸிஸ்ட். அவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்க முடியாது, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அவங்க இந்துஸோட எண்ணங்கள் வேற, என்னுடைய எண்ணங்கள் வேற, அவனுடைய நம்பிக்கை வேற, என்னுடைய நம்பிக்கை வேற, என்னுடைய ஆம்பிஷன் வேற, அவனுடைய ஆம்பிஷன் வேற. யூனிஃபார்ம்ல இருக்கிற ஒரு நாட்டோட சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஒரு மதத்தை வச்சு பாகிஸ்தானோட பேசிஸே கலிமாங்கிறாரு. வாட் இஸ் கலிமா? அந்த கலிமாவை பேஸ் பண்ணி தான் பாகிஸ்தான் இருக்குன்றாரு. அந்த கலிமான்றது என்னது? God is only one, that is Allah, and Muhammad Prophet is his only messenger, nothing else. Rest everybody is a kafir. காஃபிர்னா என்ன? இந்த மதத்து மேல நம்பிக்கை இல்லாதவன் எல்லாம் காஃபிர் என்னைய பொறுத்தளவுக்கும். அண்ட் பாகிஸ்தானோட சர்வைவல் அந்த கலிமா மேல தான் இருக்காரு. ரியாசத் தைபா அப்படின்னு அவர் சொல்றாரு. 6 ஸ்டேட்மெண்ட் இருக்கு அந்த கலிமால, எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியும் இப்ப. பட் ஐ டோன்ட் வாண்ட். இதுல எனக்கு என்ன கேள்வி அப்படி இல்ல சார், நான் இது வந்து புரிதலுக்கு உங்களுக்கு அவசியம் ரொம்ப தேவை. இந்த கலிமா ஏன் முக்கியம்னா,
அங்க வந்து இந்த படுகொலை நடத்தப்படும் போது வந்த தீவிரவாதிகள் எல்லாரும் நீ களிமா சொல்லு அப்படின்னு அவங்கள கம்பல் பண்ணியிருக்காங்க. எவன் களிமா சொல்லலையோ அவனை சுட்டிருக்காங்க. சட்டர்ஜின்னு ஒருத்தர் பெங்கால்ல இருந்து வந்த ஒரு ஆளு எல்லாருமே சொல்ற மாதிரி லாய் 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 லாய்னு சும்மா ஆடு மாதிரி மந்தை மாதிரி வாழ்த்திருந்தா அந்த ஆள் தப்பிச்சிட்டாரு. இட்ஸ் அ வெரி சிம்பிள். இது அது களிமான்றது ஒன்றும் கிடையாது, இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது இதுதான் அப்படிங்கிறது அந்த மதம் அதை வந்து சொன்ன சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்க்கும் இங்க வந்து அதை வற்புறுத்தி அந்த தீவிரவாதிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இது ஒண்ணு. இல்ல இதை வச்சு கனெக்ட் பண்றீங்க? கனெக்ட் பண்ணல. இதை வந்து எல்லாமே இண்டிகேட்டர்ஸ்னு ஒன்று வரும்போது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு ஒரு தடவை சொல்லுவாங்க. யாருக்குமே இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும் அதோட இது என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. சார் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பயங்கரவாதம் ஒரு இன்சிடென்ட் நடக்கலன்னா அங்கே இன்டெலிஜென்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். நடந்துருச்சுன்னா உடனே ஃபெயிலியர் கிடையாது. 100% ஃபுல் ப்ரூஃப் வந்து இஸ்ரேலில் கூட கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஹமாஸ் தீவிரவாதிகள் ராக்கெட் வச்சு அடிக்கிறான், அப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகுது? நோ, இட் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். இது வந்து பிளான் பண்ணாம யார் பண்ணா என்ன பண்ண ஒரு வாரம் பொறுங்க, எவ்ரிதிங் வில் கம் அவுட் இன் தி ஓபன். இப்போ வந்து இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அவங்க வந்து இப்போ கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் அ ஸ்டேட். நம்ம ஒரு குடியரசு நாடு சார், நம்மளுடைய ஜவான்ஸ் அங்கே வந்து பார்டர்ல இருக்காங்க, எல்லாருடைய மனநிலையும் சார் போருங்கிறது அழிவு சார். அவருக்கும் ரெண்டு நாட்டுக்கும் அழிவு. யாரும் விரும்ப மாட்டாங்க போர். வார் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட். கரெக்ட். நீங்க சொல்றதுல இப்போ பிரதமர் பேச்சிலிருந்து எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? அவங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் குறிப்பிட்ட நாடு சொல்லாவிட்டாலும் கூட வெளிப்படையாக தெரிகிறது பாகிஸ்தானுக்கான உறவுகள்ல, ராஜ்ய ரீதியான உறவுகள்ல அவ்வளவு தடைகளையும் போட்டாச்சு. அப்ப நம்மளுடைய பார்வை என்பது, நம்முடைய குற்றச்சாட்டு என்பது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால் மூளையாக இந்த சதி திட்டம் தீட்டியதுல உங்க நாட்டோட பங்கு இருக்கு, நீங்க அவர்களுக்கு களம் அமைச்சு கொடுக்குறீங்க. இதை நம்ம இப்ப ரொம்ப காலமாகவே இதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம்னா வரலாறு. அப்ப பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையை நம்ம செய்ய போறோம்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல பாகிஸ்தானை சர்வதேச சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்த போறோமா? பாகிஸ்தான் என்ற நாட்டுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க போறது இல்ல நம்ம பிரதமர். இந்த நாடு, இந்திய நாடு வந்து எந்த நடவடிக்கையும் பாகிஸ்தானுக்கு எதிராக நடக்காது. தீவிரவாதத்துக்கு எதிராக பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக் நடந்ததே, நம்ம எதை அழிச்சோம்? தீவிரவாதிகளோட கேம்ப் அழிச்சோம். இப்போ வந்து நம்ம இப்போ வந்து இப்போ எடுத்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்ஸை வந்து நம்ம விட்ரா பண்ணுறோம், எல்லாமே வச்சுக்கிறோம். இல்லை மிக முக்கியமான ஒன்று இருக்குது, இது வரைக்கும் வரலாறுலேயே நடக்காதது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கான முதல் போர் எப்போ நடந்தது? 1947-48. எதுக்காக நடந்தது? இண்டஸ் வாட்டர் ஷேரிங்காக நடந்தது. இந்த நதிநீரை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இண்டஸ் எங்கேருந்து வருது? டிபெட்லையும் இமயமலையில இருந்து கிளம்பி அப்படி இமாச்சல் வழியாக வந்து காஷ்மீர் வழியா வந்து சிந்து ப்ராவின்ஸுக்கு போய் பாகிஸ்தானுக்கு போகுது. மொத்தம் 6 நதி இருக்கு. 3 நதி அவங்களுக்கு, 3 நதி நம்மளுக்கு. 1960 வந்து இது வந்து நம்ம சைன் பண்றோம் சார். இந்த நதியோடைய முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு தெரியல. இதுதான் மிக மிக முக்கியமானது. இதை வந்து நீ நிப்பாட்டினா இட் இஸ் an act of war அப்படின்ட்டு பாகிஸ்தான் has given a statement கொடுத்திருக்காங்க. அறிவிக்கப்படாத போர். it is an act of war. அறிவிக்கப்படாத போர் கிடையாது, it is an act of war. பாகிஸ்தானினுடைய எதிர்வினை வந்து நீங்க போற தொடுக்குறீங்க, ஒரு ஒப்பந்தத்தை மீறி தொடுக்குறீங்கன்றது. இது மாதிரியான நடவடிக்கை நான் பாக்குறேன்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. அதனால ஷிம்லா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றாங்க. வாட் இஸ் ஷிம்லா அக்ரிமெண்ட்? நம்ம வரலாறுக்குள்ள எல்லாம் பெரிய விவாதம், நமக்கு நேரமின்மை. இப்ப நீங்க சொல்றதுன்றது வந்து இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன், போர்ன்றது வந்து கடைசி புகலிடம் தான், கடைசி தான், அது ரெண்டு பக்கமும் அழிவுன்றது. ஆனா பாகிஸ்தானுக்கான நெருக்கடி, அவங்கள தனிமைப்படுத்துதல், இதெல்லாம் இருக்குன்றதா உங்க பார்வை? சரி, இது அது மட்டும் கிடையாது. இப்ப வந்து நம்ம பிரதம மந்திரி என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் என்கிற நாட்டை எதிர்த்து நான் எதுவும் செய்ய போறது இல்ல, பட் லிமிட்டட் அஃபென்சிவ்னு ஒன்னு இருக்குங்க. வார் அப்படின்னு வந்தா ஃபுல் ஃபிளெஜ்டு வார்னு ஒன்னு சொல்லுவாங்க, ஒன்னு லிமிட்டடா வந்து நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன். இந்த பாலகோட் ஸ்ட்ரைக் மாதிரி எல்லாருக்குமே தெரியும். உலக நாடுகள்ல இருந்து அமெரிக்காவினுடைய தாக்குதலே ஒவ்வொரு தேசத்துல நாங்க தீவிரவாத லெபனான்ல போய் பண்றாங்க. அது மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரைக் வந்து எங்க இருக்க போகுதுன்னா, பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்குதுன்னு உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். கர்னல் பேசினதுல அவர் சொல்லுவது வந்து இந்த பின்னணி தீவிரவாத தாக்குதலை பார்க்கிறப்ப இதற்கு ஒரு மதம்ன்றது ஒரு பேஸா இருக்கு, அதனால பாகிஸ்தான் இருக்கலாம்ன்றதும் பாகிஸ்தானுக்கான நெருக்கடிகள் ராஜாங்க ரீதியா இருக்குன்றதான் அவர் பாருங்க. இப்ப சார் வந்து இஸ்ரேல் அந்த ரெஸ்பான்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு, அந்த ஜெனரலா அவர் மென்ஷன் பண்ணாரு. நிறைய பேர் இங்கவே நான் வரேன் செந்தில், காத்துருங்க, நான் வரேன். இஸ்ரேல் மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும்,
அதாவது இஸ்ரேல் எப்படி வந்து அந்த பாலஸ்தீன் வாரை செஞ்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்தியா பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் மீடியா, சோஷியல் மீடியா ரெண்டுத்திலையுமே பார்க்கறது வந்து ஒரு இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கணும் அப்படின்றாங்க. அது பிராக்டிக்கலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அங்க நடக்கிற ஒரு சண்டையும் அங்க நடக்கிற ஒரு கான்ஃபிளிக்டையும் இங்கேயும் நம்ம வந்து ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்கவே முடியாது. அப்புறம் நீங்க வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ்ல மற்ற நாடுகளோட எப்படி உறவு இருக்குன்னு பார்க்கணும். பங்களாதேஷோட இப்ப நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் சரியில்லை, அங்க ஹிந்து பெர்சிக்யூஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த நாட்டிலேயே ஸ்டெபிலிட்டி இல்ல. இதெல்லாம் இந்தியாவுக்கு முக்கியம். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க வந்து இது ஓபன் பண்ணி வச்சிருக்க முடியாது. பாகிஸ்தானுக்கு ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்கலாம், ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அது டைவர்ட் பண்றதுக்கு அவங்க ஏதாவது செய்யலாம். பட் இப்போ மோடி வந்து இப்போ இந்தியா ஃபுல்லா கேள்வி கேட்கறாங்க, மக்கள் வந்து இப்படி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் எல்லாம் பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து பப்ளிக்கா கேள்வி எழுப்பப்படுதுன்னா அதற்கு பதில் அளிக்கணுங்கிறது அவருக்கு முக்கியம் கிடையாது. அவர் வந்து ஒட்டுமொத்த சினாரியோவை பார்த்துட்டு தான் அவர் முடிவு எடுக்கணும். சில பேருடைய இதை வந்து ஆசாபாசைகளை வந்து அவர் பண்ண வேண்டிய. செந்தில், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க? எஸ், நம்ம கர்னல் சொன்ன ஒரு கருத்து, இப்போ நீங்கள் இஸ்ரேல் வந்து நடத்தக்கூடிய அந்த ஏவுகணை தாக்குதல் உள்ளிட்டவற்றை கூட குறிப்பிட்டு சொன்னார். இதனால இது உளவுத்துறையினுடைய தோல்வின்னு சொல்லிட முடியுமான்னாரு. நான் எனக்கு டவுட்டாக கூட கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்குள் நடத்தக்கூடிய ஏவுகணை தாக்குதல் என்பது ஒன்று, அதையும் ஒரு உள்நாட்டிற்குள் ஊடுருவி கீழே வந்து மிலிட்டரி கேம்ப் இருக்கு, அதை தாண்டி மேலே போய் சுற்றுலா பயணிகளை கொல்லுகிறார்கள். அங்கே 2000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இருந்தார்கள், ராணுவ வீரர்கள் பாதுகாப்புக்கே இல்லை என்று நான் சொல்ல, ஒரு முன்னாள் மேஜர் சொல்றாரு. அவர் சொல்றாரு ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறதை நிப்பாட்டிட்டாங்கிறாரு. இதெல்லாம் விமர்சனமே செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்வி ஒன்று. இன்னொன்று முக்கியமான கேள்வி, புல்வாமா தாக்குதலின் பொழுது நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் சென்ற வாகனத்துல போய் அடிச்சாங்க. 100 கிலோகிராம் வெடிமருந்துகள் வைத்துட்டு 10 நாட்களாக அந்த வாகனம் அங்கே சுத்தியது. இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கிடையாது. வேற ஒரு நாட்டில இருந்து உள்நாட்டுக்குள்ள அடிக்கிறதுக்கும் உள்நாட்டுக்குள்ள வெடிமருந்துகளோட ஒரு பயங்கரவாதி ஊடுருவி நம்முடைய எல்லை சாமிகளின் மீதே தாக்குதல் நடத்துவதும், இது எதுவுமே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வச்சுட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி கடந்து போறதுன்னு தெரியல. நான் வந்து என்ன சொல்றேன்னா, திருப்பியும் நம்ம வந்து அக்னிவீர் திட்டம் கொண்டு வந்த போது இதற்கு தான் கடும் எதிர்ப்பு வந்துச்சு. அக்னிபாத் திட்டம் கொண்டு வந்த போது அவங்க வந்து கடும் எதிர்ப்பு ஏன் வந்துச்சுன்னா, ராணுவம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது கர்னலுக்கும் தெரியும். ஐ திங்க் நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு கடும் எதிர்ப்பு வந்த போது இதை பத்தி நம்ம விவாதிச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு முன்னாள் மேஜர் சொல்லுகிறார், சார் 3 வருஷமா 1,80,000 பேர் ரிட்டையர்ட் ஆயிருக்கிறாங்க, ஆளே எடுக்கலைங்கிறார். ரைட், அதுக்கு காரணம் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் சொல்லல, அரசு சொன்னதா ஒரு காரணம் சொன்னாரு, பட்ஜெட், நிதி அப்படின்னாரு. இந்த இடத்துல வேற வழி இல்லாம நான் இதை சுட்டி காட்டுறேன். 4000 கோடி ரூபாய் நம்ம விளம்பரத்துக்கு செலவு பண்ணிருக்கிறோம். நம்முடைய எல்லை சாமிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் நம்ம செலவு பண்ண கூடாதா? நம்ம பாதுகாப்பு நமக்கு முக்கியம் இல்லையா? இதையும் சேர்த்து பேசி நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறேன். இதை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. திரு கணேசன், இப்போ பாகிஸ்தான்ற நாடு நம்ம அதை ஒரு காரணம் அப்படின்றப்ப நீங்க கோட் பண்றீங்க, அங்க இருக்கிற ராணுவ ஜெனரல் பேசுறாரு அப்படின்றது. அதெல்லாம் தாண்டி அமெரிக்கா சில காலங்களில் பொருளாதார தடை பாகிஸ்தானுக்கு விதிச்சது. நம்ம வந்து அமெரிக்காட்ட சான்றுகள் கொடுத்தோம், இங்கே வந்து பேஸ்மெண்ட் தீவிரவாத குழுக்களுக்கு இடம் கொடுக்குறாங்க, அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அது பாகிஸ்தான் மறுக்கும், இதெல்லாம் நடந்தது. இப்போ இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா இதற்கு பாகிஸ்தான் பின்னணி அப்படின்றதுல ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இனி வெளியூர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அந்த போர்ஷன்? அதே இது இப்போ நான் சொல்ல வர்றது அதுதான். இப்போ இந்த ஒரு நம்ம கெஸ்ட் ஒருத்தர் இப்போ சொன்னார், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், செந்தில் அவர்கள். சார், இப்போ வரைக்கும் இது ஃபாரின் மிலிட்டன்ட் செஞ்சதா லோக்கல் மிலிட்டன்ட் செஞ்சதா அப்படிங்கிறது தெரியாது. புல்வாமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீ வாஸ் அ லோக்கல் ரெசிடென்ட் ஆஃப் காஷ்மீர். ஸ்ரீநகரில் இருந்த ஒரு ரெசிடென்ட் செஞ்ச ஒரு தீவிரவாத செயல் தான் புல்வாமா. அவன் வந்து பார்டரை கிராஸ் பண்ணி வரல. ஹீ வாஸ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் இட் இஸ் தேர், இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். இந்த இதில் இவங்க வந்து அவன் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி வந்தான்னா எப்போ வந்தான், யார் வந்தா, எத்தனை வந்தா, இன்னும் யாருமே வந்து இன்னும் அதை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணல. அதே மாதிரி சார், ஒன்று இன்ஃபில்ட்ரேஷன் வந்து இருந்துட்டு ஒன்று எக்ஸ்ஃபில்ட்ரேஷன். காலங்காலமாக வந்து நம்ம வரலாறை திரும்பி பார்த்தோம்னா, அந்த சம்மர் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா அந்த ஐஸ் எல்லாம் கரையும், அப்போ தான் வந்து அந்த கணவாய் திறக்கும், பாதை வந்து கிடைக்கும், அப்போ தான் இன்ஃபில்ட்ரேஷன், நியூ இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த இதை பண்ணினவங்க புதுசாக வந்த டெரரிஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது என்னுடைய ஒரு இது. இனிமேல் வந்து இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ் வரப்போகுது சார். லோக்கல் மிலிட்டன்ட் கிடையாது, அங்க வெளியில வந்திருக்காங்க சார். இது எங்க இருந்து வந்தா எப்போ வந்தாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் சார் இனிமேல் தான் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ் வரும். அதுக்கு அடுத்து தான் அந்த பிளேம் கேம் ஆரம்பிக்கணும், யாருடைய லேப்ஸ் அப்படிங்கிறது. அது எல்லாமே அதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஐ கோ தட் சார், இந்த இஸ்ரேலில் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, எவ்வளவு நாளுமா போயிட்டு இருக்கு. பெஞ்சமின் நேத்தன்யாஹூ பிரைம் மினிஸ்டர், அவருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா இஸ்ரேலில்?
More than 50% of the population are revolting against him to stop the war. இன்னைக்கு பாலஸ்டீனியன் ஹெட் வந்து என்ன சொல்றாரு, ஹமாஸா யூ லே டவுன் தி ஆர்ம்ஸ் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஹமாஸ் யாரு? தீவிரவாத செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு, பாலஸ்டீனியன் சாயல்ல இருந்துட்டு தீவிரவாதத்தை பண்ணிட்டு இருக்கிற ஹமாஸை ப்ளீஸ் லே டவுன் தி ஆர்ம்ஸ், வி டோன்ட் வாண்ட் வார் அப்படின்னு ஒரு நாடு கேட்குது. ஆனா அந்த தீவிரவாத குரூப் அவங்களுடைய பவர் அங்க ஜாஸ்தி. அதனால அவங்க they are indulging in it. சார், ஒரு நாட்டுடைய அதாவது எலெக்டட் கவர்மெண்ட் வந்து தீவிரவாத குரூப்பை வந்து லே டவுன் தி ஆர்ம்ஸ்னு கேட்குறாங்க. அந்த நிலைமைக்கு எது தள்ளுச்சுன்னா இஸ்ரேலோட அட்டாக். எந்த இது வந்தாலும் சரி, என்னுடைய 59 ஹோஸ்டேஜஸ் விடுற வரைக்கும் நான் விடமாறதில்லை அப்படின்னு எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. எந்த விதிமுறைகளுக்கும் போர் நெறிமுறைகளுக்கும் கட்டுப்படாத ஒரு நாடுன்னா இஸ்ரேல சொல்லலாம். நாடு வந்து கட்டுப்பட்டது இல்ல சார், அவங்களோட போர் இருக்குல்ல, இல்ல சார், ஹமாஸை மட்டும் சொல்ல முடியாது. இஸ்ரேலின் தாக்குதலுமே வந்து அது சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்பட்டாதான்னா 1000 கேள்விகளை நம்ம இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் எழுப்பப்படும். அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சிடலாம். இந்த கேள்விக்கு வந்து இப்போ ரகு அவர்கள் கேட்டதுதான், நீங்க பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னா இது சர்வதேச அரசியல் சம்பந்தப்பட்டது. பல நேரங்கள்ல நம்ம அமெரிக்காட்ட சொன்னோம், அந்த பாருங்க ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு. அந்த ஆதாரங்கள்லாம் இருக்கா? இத பாகிஸ்தான் பின்னணியில தான் இருக்கு, இந்த தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு கொடுத்திருக்கிறது, அப்படிப்பட்ட ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருச்சா, கிடைக்குமா, அதை பத்தி கேட்கிறேன். புதுசா கிடைக்க வேண்டியதே இல்ல, காலங்காலமா இருக்கு நம்மட்ட. என்டையர் வேர்ல்டு நோஸ் இந்த மண்ணு பாகிஸ்தான் மண்ணுல இருந்து தான் தீவிரவாதமே கிளம்பி வருது. ஏசியால இந்த தீவிரவாதம் யாரு வந்து அடைக்கலம் கொடுக்குறான்னா பாகிஸ்தானோட அரசியல் அமைப்பு எப்படி இருக்கு, அந்த நாடு எப்படி இருக்குன்னா, ஏன் அங்க உள்ள ஆர்மி மட்டும் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, ஏன் வந்து மார்ஷியல் லா வருது, ஏன் சிவிலியன் கவர்மெண்ட் வந்து எப்பயுமே அதுக்கு வந்து சப்சர்வியண்டா இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இஃப் பாகிஸ்தான் ஆர்மி ஹஸ் டு சர்வைவ், they have to keep this terrorism alive. ஆனா நீங்க ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பின்னணியில வந்து ஆதாரங்கள் கொடுக்க வேண்டாமா? இது எது நடந்தாலும் பாகிஸ்தான் காரணம்னு சொல்றத ரகு அதானே கேட்டாரு. சர்வதேச சமூகத்தை கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். கண்டிப்பான முறையில இதை கன்வின்ஸ் பண்ணும். நம்ம நாட்டோட வல்லமை வந்து உங்களுக்கு தெரியாது சார். இவங்க எங்க இருந்து சார், நம்மளுக்கு எந்த பார்டர் வந்து அந்த இதுல வந்து பார்டர் எங்க, இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஜம்மு ரீஜியன்ல வந்து டோடா கிஸ்துவார் வழியா போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து NH தாண்டி போக முடியாது. இவங்க இன்ஃபில்ட்ரேட்டிங் ரூட்டே சொல்ல முடியும். 15 நாள் முன்னாடி கட்டுவா டிஸ்ட்ரிக்ட்ல இவங்க ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. இதை தடுத்திருக்க முடியாதா? முடியாது சார், இதுதான் நான் சொல்ல வர்றேன். இன்ஃபில்ட்ரேஷன் வந்து 100% ஃபுல் ப்ரூஃப் வந்து எந்த கண்ட்ரியாலையும் பண்ண முடியாது. அதாவது இப்போ பிஜேபி வந்து எதிர்க்கட்சியா இருந்திருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா மோடி வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் கேள்வி கேட்டிருக்க மாட்டாரா இல்லையா? பாசிபிளி காங்கிரஸ் நமக்கு ஹிஸ்டரி எடுத்தா இருக்கு, மிக கடுமையா அரசியல் ஆக்க கூடாதுன்னு சொன்னா கூட நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எதிர்க்கட்சிகளோ பத்திரிகைகளோ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஒரே ஒரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிஜேபி எதிர்க்கட்சியாக இருந்தபோது வைத்த விமர்சனங்கள்லாம் இன்னமும் இருக்கு. அதையும் நீங்க கண்டிச்சிருப்பீங்கல்ல, விமர்சிச்சிருக்க கூடாது. யாரையுமே கண்டிக்க இங்க வரல. இல்ல சார், இப்ப நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப முதல்ல கொடுத்தீங்கல்ல, இந்த உளவுத்துறை ஃபெயிலியர்ன்றதெல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொன்னீங்கல்ல. பாஜக எதிர்க்கட்சியா இருந்த போது அந்த நிலைப்பாடு தான் உங்களுக்கு சரியா? உளவுத்துறைன்றது இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் என்னைய மாதிரி உங்கள மாதிரி அதான் கேக்குறேன். அந்த அவங்க தான் வர்க் பண்றாங்க. they are working for the nation, they are not working for any party. இல்ல நான் அத கேக்கல சார், அதுதான் உங்க நிலைப்பாடா இருந்திருக்கு. என்னோட நிலைப்பாடு எப்பயுமே ஒண்ணு. அவர் சொல்றாரு அது அப்புறம் வந்து இது அரசியலுக்கு கொண்டு வராங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், கேட்டா கூட இதாவது இப்போ காங்கிரஸ் கேக்குது இது உளவுத்துறையோட ஃபெயிலியர், ஹோம் மினிஸ்டர் பதில் சொன்னோம், பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னோம்னா அவங்க ஆன்டி நேஷனல் கிடையாது. இறந்து போனவங்க அவங்க ஆள்ற மாநிலத்திலிருந்து இருக்காங்க, எல்லாமே இந்தியர்கள், இந்து முஸ்லீமே விட்டுருங்க, எல்லாம் நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிற பார்வையில கேள்வி கேட்கலாம். அப்படிதான் நீங்க கவர்மெண்ட் அக்கௌண்டபிள் ஆக்குவீங்க. கேட்டாலே ஒரு அரசு பதில் சொல்லணும். பாகிஸ்தானுக்கு போங்க, நீங்க பாகிஸ்தானும் நீங்களும் ஒண்ணு. அந்த மாதிரி நீங்க வந்து பதில் சொல்லக்கூடாதுன்ற பொறுப்போட தான் பதில் சொல்லணும். அந்த கோபத்தை, தார்மீக கோபத்தை, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு பிஜேபிக்கு இதை விட பல மடங்கு கேட்டிருக்கும்ல, கேட்டாங்கல்ல, கேட்டாங்களா இல்லையா? அப்புறம் ஒரே விஷயம், சார் வந்து அந்த இஸ்ரேல் உடைய பதிலடியை கொஞ்சம் குளோரிஃபை பண்ணி சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு அது ஏத்துக்க முடியும். அதனாலதான் நான் குறிக்க, நீங்க கேட்டீங்க, கரெக்டா கேட்டீங்க, ஹமாஸை யாரும் சப்போர்ட் பண்ணல. பட் வந்து அந்த ஆக்குபேஷன் ஆஃப் பாலஸ்தீன்ங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் இல்லையா? அதுக்கு அவங்களுக்கு போராடுற நியாயமா, அதாவது நீங்க வந்து அமைதி வழியில போராடலாம் இல்லையா? ஆனா நீங்க ரெஸ்பான்ஸ் எப்படி 50,000 பீப்புளா நீங்க டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஹமாஸ் பண்ண அயோக்கியத்தனத்தை விட நீங்க பல மடங்கு பண்ணுவீங்களா? குழந்தைகளும் பெண்களும் கொத்தா இன்னி வரைக்கும் செத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க,
எந்த விதிமுறையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதை தான் இந்தியா பண்ணணும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மாதிரி இருங்கன்றாங்க. அப்படி இருக்க வேண்டாம் இந்தியா, மனிதாபிமானத்தோட இருக்கும். இப்போ செப்டம்பர் 11 வேர்ல்டு ட்ரேடிங் இதை பில்டிங்கை உடைச்சாங்க இல்லையா, அமெரிக்காவை விட பென்டகனுக்கு பக்கத்தில் அமெரிக்காவை விட பாதுகாப்பான நாடு எது உலகத்தில் இருக்க முடியாது. அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. ஆனால் எப்படி அங்கே பாதுகாப்பு அதை தாண்டி அந்த விமானத்தை கொண்டு வந்து இடித்து உடைச்சாங்க. இஸ்ரேல் அந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக நம்ம எதையுமேன்றது ஒரு திறந்த மனதோடு பேசுறது தான், எது குற்றங்கான்றதுன்னு இல்லை. ஆனா அந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா எடுத்த நிலைப்பாடு, அதற்கு பிறகு நீங்க இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, ஆனா இப்ப செந்தில் அவர்கள் சுட்டிக்காட்டியது தொடர் நடவடிக்கை இங்க நடந்துட்டே இருக்கே, நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு விமர்சனம் சொல்ல வரேன். ரெண்டாவது இஸ்ரேல முதல்ல ஹமாஸ் வந்து இஸ்ரேலை தாக்கும்போது 1500 பேரை கொண்டாங்க இல்லையா, ஒரே நாள் 2 மணி நேரம் 2-3 மணி நேரம் அட்டாக்ல. எவ்வளவு பாதுகாப்பாக இஸ்ரேல் எவ்வளவு பாதுகாப்பு, உலகத்துக்கே தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் ராணுவ இதெல்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பேர் உள்ள ஒரு இஸ்ரேலை, அவ்வளோ விழிப்பாக இருக்கிற இஸ்ரேலே அடிக்க முடிஞ்சது இல்லையா. அதனால தான் நடந்த சம்பவத்தை இல்லை, இந்த இன்சிடென்ட் செந்தில் அதை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினார்னா, உள்ளுக்குள்ள வந்து சுற்றுலா பயணிகளை துப்பாக்கி வச்சு சுடுறாங்க அப்படின்னா இங்கு பாதுகாப்பு ஒரு ஏவுகணை கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதான்னு ஒரு பழமொழி உண்டு. எல்லையில் இருந்து ஊடுருவாங்களா இல்ல, லேப்ஸ் இல்லைன்னு நான் சொல்லதுக்கு வரல. நான் லேப்ஸ் இல்லைன்னு நான் என் மனசாட்சியை தாண்டி நான் சொல்ல வரல. அவ்வளவு இருக்கும்போது அதுல சிஆர்பிஎஃப் கூட அதுல இருந்திருக்கணும். நான் கைத்தட்டுறேன் சார் உங்களுக்காக. ஆமா, சிஆர்பிஎஃப் இருந்திருக்கணும். அதுக்கு நம்ம இப்ப சொல்ல, நான் உங்களை வேற எதுலயும் உங்களை குறிக்கிடல. எதுக்காக சொன்ன தெரியுமா, இன்னொரு 4 நாள் கழிச்சு இத பேசலாம். குறிக்கிடல சார், கைத்தட்ட இல்ல, நான் முதல்ல நான் உங்கள்ட்ட குறிக்கிட்டது 4 நாளா 1 வாரமா கழித்து பிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு என்ன நடந்தது அன்னைக்கும் பேசாம யாராவது இருந்தாங்கன்னா அது தவறு. ஏன்னா ஒரு சம்பவத்துக்கு பிறகு, ஒரு சம்பவம் நடந்து முடிந்த பிறகு அதுல இருந்து நம்ம பாடங்கத்துக்கு தான் செந்தில் சொல்றது. அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த சம்பவத்துக்கு பின்னால நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஒரு பிரேக்குக்கு அப்புறமே ஆகையினால அது அவர் சொல்றத அரசாங்கம் எடுத்துக்கணும். விவாதத்துடைய நோக்கமே தானே. செந்தில், இந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்கிறது, அடுத்த கட்டம் எதை நோக்கி நகரும்ன்றது சுருக்கமா? நிச்சயமாக நான் மீண்டும் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன், பயங்கரவாதம் இந்த நாட்டில் வேறறுக்கப்பட வேண்டும். அதற்கு எந்த அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாம் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, சார் பேசுகின்ற போது, கர்னல் பேசுகின்ற பொழுது முதல் சுற்றில் ஒன்று சொன்னாங்க திரு விஜயன், அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி இன்ஃபில்ட்ரேட்டர் ஆனாங்க, உள்ளே வந்தாங்க, அதெல்லாம் தெரியல, இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2வது ரவுண்டில் அவர் ரூட்டே சொல்லிட்டார், மேப்லாம் சொல்லிட்டார், எப்படி வந்தாங்கிற வரைக்கும் சார் சொன்னார். இவ்வளோ குயிக்காக சாருக்கு தெரிஞ்சிருக்குது, ஏன் உள்துறைக்கும் உளவுத்துறைக்கும் இது தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விசாரிக்கணும். ஒன்று. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் கார் பாம் வெடித்த போது 24 மணி நேரத்திற்குள் அண்ணாமலை கண்டுபிடிச்சிட்டாரு யார் குற்றவாளிங்கிறத. ISIS தான் அப்படின்னு சொன்னார் சார். வந்து குமார் சார் ஒரு 5 நாள் கழிச்சு அதெல்லாம் பேசலாங்கிறாரு. பட் அண்ணாமலை அடுத்த நாளே ISISன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அவ்வளோ ஸ்பீடாக கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசையே கலைக்கணும்னாரு. தமிழ்நாடு தீவிரவாதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது அப்படின்னாரு. இந்த விமர்சனங்கள் அப்படியே இன்னைக்கு அமித்ஷா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பொருத்தி பார்த்தால் இவர்கள் அனுமதிப்பார்களா அப்படிங்கிறத கேட்டு ஒரே ஒரு லைன் சொல்லிடுறேன். நீங்க பயங்கரவாதிகளை அழித்தொழிப்பது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியமான லைன். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை சிதைப்பது போல ஒரு சிலர் நடக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடியவங்களை சொல்ல, வெளியில நடக்குது, அதுக்கு நம்ம அனுமதிச்சிடக்கூடாது. குல்லா போட்ட காரணத்துக்காக ட்ரெயின்ல வந்து 2 இஸ்லாமியர்களை சுட்டு கொன்றார்கள், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஃபைனலா ஒரு வார்த்தை ஜி நியூஸ்ல, ஏன்னா நான் பேரை சொல்லி சொல்றது காரணம், ஜி நியூஸ்ல இதே சுற்றுலா பெண்கள் சொன்னாங்க, மதத்தை கேட்டெல்லாம் எங்களை சுடலேன்னு சொன்ன கருத்து வந்துச்சு. தமிழ்நாட்டு சுற்றுலா பெண்கள் சொன்னாங்க. 2 பேர் விதமான கருத்துக்களும் வருகிறது. எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். மத நல்லிணக்கத்தை பேணுவோம், பயங்கரவாதத்தை ஒழிப்போம். 2 வேற குழப்பிக்க கூடாது. திரு கணேஷ், நிறைவு கருத்து சுருக்கம். பயங்கரவாதம் என்றும் வேறறுக்கப்பட வேண்டும். இப்போ உள்ள நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த பிளேம் கேம், யார் பொறுப்பு அப்படின்னு பார்க்கறத விட இதுல கிடைச்ச பாடங்கள் என்ன, ஒவ்வொரு ஒரு சம்பவத்துக்கு அப்புறமும் there is something called lessons learned from that. அதில் என்ன லேப்சஸ், அதில் என்ன இருந்துச்சு, இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து கார்கில் நடக்கும்போதும் ஒரு கமிட்டி வந்து ஒன்று போட்டுச்சு. இது வந்து மிலிட்ரி லெசன்ஸ்னு ஒன்று இருக்குது, சிவில் லெசன்ஸ்னு ஒன்று இருக்குது சார். ரெண்டுக்குமே வேற. மிலிட்ரி லெசன்ஸில் வந்து இந்த மாதிரி எந்த இதில் வந்து அவங்க இன்ஃபில்ட்ரேட் வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, அதை வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து லெசன்ஸ் லேர்ன்ட். இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு, இப்ப நடந்ததுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத வந்து அத நம்மளுடைய நாட்டின் தலைவர் கையில் ஒப்படைத்து விடுவோம். நம்ம வந்து அதை முடிவு பண்றதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை,
நம்ம சஜஸ்ட் பண்ற அளவுக்கு நமக்கு எக்ஸ்பெர்டீஸும் கிடையாது. இல்ல அப்படி ஜனநாயக நாடு பிரதமர்கிட்ட தான் அது தெரியாம பேசக்கூடாதுங்கிறதா அவர் என்ன சொல்றாருன்னா 2 நேரத்தான முந்தா நாள் நடந்திருக்கு, பொறுப்பானவர்கள் பேசிக்குவாங்க, தவறா பயிரக்கூடாதுங்கிறதுதான். குற்றம் செஞ்சவர்களை இதை மன்னிக்க முடியாத குற்றம் தண்டிச்சாகணுங்கிறதுல இருவர் கருத்து இருக்கவே முடியாது. எங்க இருந்தாலும் பிடிச்சி குற்றம் தண்டிக்கணும். இனிமே நடக்காத வகையில நீங்க வந்து எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். இந்த மாதிரி படுகொலைகள் நம்ம இந்திய மண்ணில் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு விழிப்புணர்வோட கவர்மெண்ட் வந்து செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்யணும். ஒரு இன்டெலிஜென்ஸோ அல்லது யார்கிட்ட பேசணுமோ அல்லது உலக நாடுகளை திரட்டுறதோ இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் விஷயங்களை செய்யணும். அப்புறம் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி நாட்டில் ஒரு செந்தில் சொன்ன மாதிரி மத நல்லிணக்கத்தை கெடுக்க முயல்பவர்களை அடக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நாட்டில் அவ்வளோ நம்பர்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் அவங்களோட பேட்ரியாட்டிசத்தை ப்ரூவ் பண்ண வைக்கிறதோ, அவங்க மேல சந்தேகத்தை எழுப்புறதோ அல்லது அவங்களுக்கு பிரச்சனையை கிளப்புறதோ செய்யப்படும். இங்க நாட்டுல நம்ம பார்த்துருக்கோம், வரலாறு அதுதான். அதை செய்யாம பார்த்துக்கணும். இந்தியர்கள் அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் பார்க்க கூடாது அப்படின்னு. அதாவது நீங்க முதல்ல சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விவாதத்தில் பேசும்பொழுது இது உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவு எடுத்துருவாங்களோங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்தது. பிரதமரை பொறுத்தவரையில் நீங்கள் உக்ரைன் ரஷ்யா வாரில் கூட அவர் எந்த 2 பேர்ட்டையும் பேசி 2 பேர்ட்டிருந்து அங்கேருந்து நம்ம இங்கே மாணவர்களை எப்படி கொண்டு வந்தாரோ, எவ்வளோ பக்கம் மெச்சூரிட்டி வேணும், அந்த மெச்சூரிட்டி அவருக்கு எப்போதும் மெயின்டைன் பண்ணுவார். அவர் டெய்லி தியானம் பண்ணக்கூடியவர், நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர். இவர் கூட இருக்கிற எல்லா அமைச்சர் பெருமக்களும் அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடியவங்க. நாட்டோட பிரச்சனை இது உணர்ச்சி வசம் எல்லாத்துக்கும் வந்துடும். நாட்டுப்பற்று இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்க யாருக்கு வேணாலும் வந்துடும். இந்த மாதிரியெல்லாம் அட்டாக் பண்ணிவிட்டு நீ எந்த ரிலிஜன் கேட்டுட்டு சுட்டு பிறகு அதுக்கு உணர்ச்சி வராமலாம் இருக்காது. உணர்ச்சி வரனா அவன் மனுஷனாகவும் இருக்க முடியாது. அந்த அளவில் எல்லாருக்கும் உணர்ச்சி வந்திருக்குதே தவிர, நாடுன்னு வரும்பொழுது என்ன முடிவை எடுக்க வேண்டும், எந்தெந்த லெவலுக்கு எந்தெந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவை கண்டிப்பா எடுப்பாங்கிறது தான் நான் நம்புறேன். மத்திய அரசு தீவிர ஆலோசனைக்கு பிறகு அடுத்த கட்ட முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான